இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தான், ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம் இது. கீழே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 பெட்ரூம்ஸ் பார்த்துருப்போம். அது போக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் பார்த்தா, கிச்சனும் பார்த்தாச்சு. இது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கடப்பாக்கள் தான் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் ஃபுல்லாக கஸ்டமர் கடப்பாக்கள் ப்ரொவைட் பண்ணனால ஃபுல்லாக க்ளோசிங் தான் நம்ம பண்ணது. இங்கே ஃபுல்லாக ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் 3 பெட்ரூமில் சொன்ன மாதிரி தான் கடப்பாக்கள் எங்கெங்கே ப்ரொவைட் பண்ணுறோமோ அது வியூ ஆகாத மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடப்பாக்கல் இருக்குது. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூம் மாதிரி, கெஸ்ட் அப்பர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அவங்க கெஸ்ட் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறோங்கன்னு சொன்னனால அது வியூ ஆகாத மாதிரி ஃபுல்லாக கடப்பாக்கல் வச்சு தான் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் திங் என்ன நம்ம சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுறது ஓகே தான், ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் இருந்துச்சுன்னா நம்மளோட மெயின் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளால் கஸ்டமைஸ்டு எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு லாக்கர் செட்டப்பே வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தனியாக தெரியும் உங்களுக்கு. இதே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம ஆர்டர் அப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட்டிஷன் வந்துடும். பேக் ஷீட் வேணும்னா பேக் ஷீட் ப்ரொவைட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஹேங்கர் செட்டப்ஸ் பண்ணலாம். அதுபோக கோட் ஹேங்கிங் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம், ஹிடன் லாக்கர்ஸ் பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் என்னென்னா கடப்பாக்கள் ஒன்று ஒரு மெயின் திங் நம்ம கொடுக்குறனால என்ன ஆகும்னா நம்மளால் இந்தந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா வைக்க முடியாமல் ஆயிரும். ஆனாலும் ஓகே தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா நம்ம இது பண்ணுறது ஓகே தான். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இது ஓல்டு திங் இது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு டிசைன்ஸ் தான். இது மெயினாக பார்த்திங்கன்னா திங்ஸ் வியூ ஆகாதுங்கிறதுனால இது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதே இப்போ இந்த இடத்துல ஓட்ராப் இல்லைன்னா ஃபுல்லாக பெரிய ஒரு ஜஸ்ட் அந்த கடப்பாக்கள் இல்லைன்னா இந்த ஓலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யூனிக் டிசைன் நான் கொண்டு வந்திருக்கலாம். நோ ப்ராப்ளம், பெஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம இதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா சைட் பார்த்துருப்போம். சைட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கடப்பாக்கள் இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா கிச்சன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம். கிச்சனும் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில், லாஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரில் தான் நம்ம பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன திங்ஸ் கஸ்டமர் நீடட் இருக்குன்னு கேட்டாலும் ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னென்ன நீடட் இருக்குது, என்னென்ன கஸ்டமர் நீடட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபெசிலிட்டிஸுக்கு அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்து நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறது தான். ஏன்னா இன்ச் பை இன்ச் அவங்க செலக்டிவ் தான். அது இல்லாத பட்சத்தில் நம்ம சஜஷன் கேட்கும் போது மட்டும்தான் நம்ம சஜஷன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னா நம்ம A1 இன்டீரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டேரக்ட் விசிட் வந்து உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. நம்ம எல்லாமே ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பேக்ரவுண்டில். நீங்கள் எது வேணாலும் என்ன வேணாலும் நீங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் A1 இன்டீரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஜஸ்ட் கால் பண்ணால் மட்டும் போதும். ஒர்க் எங்கே இருக்கோ கால் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.